வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் இனிமேல் ஆரி ஒர்க்கான ஃப்ரீ கிளாஸஸ் டே பை டே பார்க்கலாம். ஆரி ஒர்க்னா எப்படி போடணும் அப்படின்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸில் கிளாஸ் 1ல் நம்ம ஆரி ஒர்க் தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 18 இன்ச் ரவுண்ட் ஃப்ரேமு. இது 18 இன்ச் ஒரு ஃபுல் நெக் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை ஒரு ஃபுல் ஸ்லீவ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 16 இன்ச் இருக்குது அப்படின்னா அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்னது வந்து ப்ளவுஸ் போடுறதுக்குலாம் பத்தாது. இதில் நிறைய சைஸ் இருக்குது, ஆனால் அது பத்தாது. ப்ளவுஸு வந்து 18 இன்ச் அப்படி இல்லை 16 இன்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து த்ரெட் நீடில். இங்கே கொஞ்சம் கனமாக இருக்கும் த்ரெட் நீடில். இது வந்து பீட்ஸ் நீடில். இது நீடில் 1, இது நீடில் 2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பீட்ஸ் நிறைய லோட் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் ஆகும். அப்புறம் சில்க் த்ரெட் 1, ஜரி த்ரெட் 1, ஒரு ஸ்கேலு, நார்மல் பென்சில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில், இது மார்க்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாப்லின் கிளாத்து. ஓரளவு ஸ்டிச்சஸ் இந்த 1 மீட்டர் துணி வாங்கினீங்கன்னா ஓரளவு ஸ்டிச்சஸ் இது உள்ளே போட்டுடலாம். இது வந்து கனமாக இருக்கும். அப்படி இல்லை இந்த சில்க் துணி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து வராது. இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பேசிக்காக என்னென்ன வேணும்னு பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ரேமை கழட்டிடுங்க. இது வந்து இன்னர் ஃப்ரேமு, இது வந்து அவுட்டர் ஃப்ரேமு. இன்னர் ஃப்ரேமை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத்தோட ஏதாவது ஒரு எட்ஜை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா டிசைனும் இதில் வந்து கொண்டு வர முடியும் 1 மீட்டரில். இப்போ அவுட்டர் லேயரை மேலே வச்சுட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக அந்த மாதிரி இழுக்கணும். இங்கே அடியில் உள்ள ஃப்ரேமையும் பிடிச்சிக்கணும், மேலே உள்ள ஃப்ரேமையும் பிடிச்சிக்கணும். ரெண்டையும் சேர்ந்து பிடிச்சிங்கன்னா தான் டைட்டாக இழுக்க முடியும். அப்படி இல்லை மேலே உள்ளது மட்டும் பிடிச்சிட்டு இழுத்தேன்னா வந்துடும் அடியில் உள்ள ஃப்ரேமு. இது கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிட்டு இழுத்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கலாம். தட்டும்போது நல்ல சவுண்டு கேட்கணும், அந்தளவு நல்லா டைட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஸ்டாண்டு இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் வந்து துணியை கிளாத்தை ஃபுல்லாக மேலே தூக்கிக்கணும். தூக்கிக்கிட்டு ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி இருக்கும், அதை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பாக்ஸ் டைப் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இது உள்ளே வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்படி மாட்டி டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஹைட்டு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா இப்படி கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்தை வந்து ஏதாவது ஒரு எட்ஜில்
இந்த மாதிரி ஏதாவது ஒரு எட்ஜில் மாட்டிக்கலாம். இந்த பாக்ஸ் டைப் ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் தேவைப்படும். நமக்கு எவ்வளோ மாட்டினா டைட் ஆகுது அந்த மாதிரி டைட்டாக மாட்டுறதுக்கு எவ்வளோ தேவையான கிளிப்ஸ் மாட்டிக்கலாம். கிளிப்ஸ் இப்படி இருக்கும், அதை இப்படி எடுத்து வச்சுட்டு மாட்டிக்கலாம். இப்படி நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரிய டிஃப்ரெண்ட், இதுக்கும் எப்படி இருக்கு. இது லூஸாக இருக்குது, இது நல்லா டைட்டாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த இடத்துல லூஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரேமை. இவ்வளோ கிராண்ட் லுக் நெக்குனாலும் போட்டுடலாம், எவ்வளோ கிராண்டாக வர்ற ஸ்லீவ்னாலும் போட்டுடலாம். ஃப்ரேம் நல்லா பெருசாக இருக்கும். இல்லை ஸ்டாண்டு தான் முக்கியம். ஸ்டாண்டை நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கரெக்டாக வரும். இது வந்து த்ரெட் நீடில் எடுத்துக்காங்க. ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரல் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணால் போதும். கீழே குத்திட்டு மேலே எடுக்கும்போது ரொட்டேட். ஃபஸ்ட்டு குத்தி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் வரும்போது ஈஸியாக வரும். இப்படி மாட்டிட்டு வரக்கூடாது. இப்படி மாட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நூல் மேலே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக வர்றது ஃபஸ்ட் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீடில் இங்கே பக்கம் இருக்கணும். ஃபிங்கரை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும். குத்திட்டு இப்படி எடுக்கும்போது மாட்டக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.